அவங்களோட இல்லற வாழ்க்கையை சந்தோஷமா தொடங்கினாங்க. சத்யா நேரா ரோகிணி வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கால் பண்ணி கிறிஷு கிட்ட கொடுக்குறாரு. முத்து அங்கிள் மீனா ஆண்டி இருக்காங்க பேசுப்பான்னு சொல்லிட்டு மீனா முத்தோ பேசுறாங்க. சந்தோஷமா இருப்பா, மாத்திரலாம் சாப்பிட்டு அடம் பிடிக்க கூடாது, நாங்க வெளியூருக்கு வந்திருக்கோம், ஊர்ல இருந்து வந்தவொன்னு உன்னை பாக்குறப்பான்னு சொல்றான். கிறிஷு ஓயாம அழுதுட்டே இருக்கிறான். உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு சொல்றான். இல்லைப்பா உடம்பு சரியில்லை, நீ மாத்திரை மருந்தெல்லாம் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தா ரோகிணி ரொம்ப கோபமாக இருக்கா. முத்து என்ன சொல்கிறாரு, நான் குழந்தைகிட்ட மட்டும்தான் பேசணும், அவங்க யாரும் இருக்க தேவையில்ல பக்கத்துலன்னு சொல்லிடுறாரு. இந்த சின்னமணி வந்து தேவையில்லாமல் ரோகிணியை உசுப்பேத்திட்டே இருக்காங்க. நீ எதுக்கு இதுங்கிட்டலாம் போய் சொன்ன, மனோஜ் வந்து நீ கைக்குள்ளே போட்டு எப்படியும் இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டு மனோஜ் உன் கைக்குள்ளே போட்டுக்கினா தான் உன்னோட கல்யாணம் நடக்க போது தடுக்க முடியும், நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற ரோகிணியை கூட பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிந்தாமணி. நீத்து வேற தேவையில்லாமல் நான் ரவியை லவ் பண்றேன்னு வெறுப்பேத்திட்டு இருக்கா. ஸ்ருதியோட அம்மா அப்பா வந்து மிரட்டி பாக்குறாங்க, பணமும் கொடுக்குறாங்க, எதுக்குமே அஞ்சாத நம்ம நீத்து என்ன பண்றா, நீங்க என்னன்னா பண்ணிக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, நீங்க மேலும் மேலும் என்ன கஷ்டப்படுத்தினா ஃபீலிங்ஸ் வரும், அவரே வந்து என்ன லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு வர, அதுக்கு நீங்க எனக்கு வழி கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அங்கிருந்து 2 பேருமே கிளம்பிடுறாங்க.